ஹாய். சாரி ரொம்ப நாளா வீடியோ போட முடியல பிகாஸ் என்னோட ஃபாதர் பாஸ்ட் அவே. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹேஸ் டு மூவ் ரைட். சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு கண்டென்ட்டுக்கு போயிடலாம். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பேச போகிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு கண்டென்ட். இந்தியா அப்படின்னு சொல்கிறதுலையும் இந்தியன்ஸ்ன்னு சொல்கிறதுலையும் வி ஹாவ் டு ஃபீல் ப்ரவுட். அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் இன்னைக்கு நம்ம பேச போகிறது. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. கம் லெட்ஸ் கோ டு த டாபிக். ஆக்சுவலி வி ஹாவ் டு பி வெரி ப்ரவுட். நம்ம உண்மையிலேயே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கும், நம்ம இந்தியா வல்லரசு ஆவாதா, அமெரிக்காவை வல்லரசுன்றோம், சைனாவை வல்லரசுன்றோம், ஃப்ரான்ஸ் அது இதுன்னு நிறைய கண்ட்ரீஸை சொல்கிறோம். ஆனால் நம்ம இந்தியா எப்போ வல்லரசு ஆகும் அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கும். நம்ம அதில் ரொம்ப ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கோம். வல்லரசு ஆகிறதுக்கான அத்தனை தகுதிகளும் நம்மளுக்கு உருவாகிக்கிட்டே இருக்குன்றதுக்கு இப்போ மறுபடியும் இந்தியா ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே ஆஸ் எ இந்தியனா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இது. நம்மளோட K4 பெலஸ்டிக் மிசைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா வைசாக்ல நேவி ஏரியாவில் கடலுக்கு நடுவில் நம்மளோட சப்மெரைன் இருக்கு இல்லையா, INS அரியந்த், அந்த சப்மெரைனில் வச்சு கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் டார்கெட்டை வச்சு ரீச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட் அண்ட் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருமே ஆஸ் அ இந்தியனா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு மிசைல் இருந்தது. அது என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 750 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் ரீச் ஆகும். ஆனால் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்க இந்த K4 பெலஸ்டிக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் டார்கெட். அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கே வரைக்கும் ரீச் ஆகும். இந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் பாகிஸ்தான், இது ரெண்டையுமே இங்கே இருந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரொம்ப ஒரு வேல்யூவான ஒரு மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்க மற்ற அத்தனை கண்ட்ரீஸுமே நம்மளை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட்ன்றதை விட நம்ம அதர் கண்ட்ரீஸ்க்கு மற்ற நாட்டுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்கோம். நாங்களும் உங்கள் யாரை விட கம்மியானவங்க இல்லை, எங்ககிட்டயும் இந்த மாதிரியான மிசைல்ஸ் இருக்குன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ ரியலி இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட் ஃபார் இந்தியா. ஆக்சுவலி எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் வார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ், இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இது தாண்டி இன்னும் அங்கங்கே சின்ன சின்ன வார்ஸ், அங்கங்கே கோல்டு வார்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸ் தேர்ட் வேர்ல்டு வார்க்கே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இன்னைக்கு வேர்ல்டு வைடு இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம யாரை விடையும் குறைஞ்சவங்க இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இன்னைக்கு இப்படி ஒரு மிசைலை லான்ச் பண்ணியிருக்கிறோன்னா ரியலி இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை அப்சல்யூட்லி நம்ம இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணது. எங்கே இருந்தும் எந்த ஸ்பேர்ஸும் வாங்காமல், எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்காமல், எந்த அசம்பிளிங்கும் எந்த கண்ட்ரிலையும் போய் பண்ணாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு மிசைல் இது. இது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் இது. ஆக்சுவலி இந்த யூனிவர்ஸில் ஒரு 200 கண்ட்ரீஸ் இருக்குது, ஒரு 200 நாடு இருக்குது. இந்த 200 நாடில் எத்தனை கண்ட்ரீஸ் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன், இந்த அணு ஆயுதம், தமிழில் அணு ஆயுதம் தானே, ரைட், அணு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9 கண்ட்ரீஸ். வெறும் 9 கண்ட்ரீஸ் தான். அதாவது அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து அண்டு இஸ்ரேல், இது 4மே வந்து நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிற கண்ட்ரீஸ். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, சைனா அண்ட் ரஷ்யா, இந்த பக்கம் இவங்க இந்த 3 பேரும் ரொம்ப க்ளோஸான கண்ட்ரீஸ். இவங்க இந்த மொத்தமே 7 தான். இதுக்கு அடுத்தபடியாக இந்த லிஸ்ட்டில் சேர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இவங்க 2 பேரும் இப்போ இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க. அதுலேயும் இப்போ நம்ம இந்தியா கிட்டத்தட்ட அமெரிக்கா அண்டு கொரியா, நார்த் கொரியா இவங்க ரேஞ்சுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு மிசைலை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மிசைல் நம்மக்கிட்ட இது வரைக்கும் கிடையாது. ஜஸ்ட் 750 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த ரேஞ்ச் டார்கெட் இருந்தது. இப்போ நம்ம வச்சிருக்கிற மிசைல், இப்போ நம்ம இன்வென்ட் பண்ணியிருக்க இந்த மிசைல் 3500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா, இன்னும் இது வந்து இந்தியா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. பட் நிறைய மேகசின்ஸில், நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் தமிழ்நாட்டில் இதை ரொம்பவே வந்து க்ளோஸ்டாக வச்சுருக்காங்க. சில மீடியாஸில் மட்டும்தான் இதை பற்றி பேசியிருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே நம்ம வாட் கால்டு சென்ட்ரலில் எது பண்ணாலும் இங்கே
யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாரையுமே வந்து இது போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியராகவும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். அது ஏன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருமே ரொம்ப ப்ரௌடாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அங்கே சென்ட்ரலில் எது நடந்தாலும் நம்ம கிட்ட நல்ல விஷயங்கள் எது நடந்தாலும் நம்ம கிட்ட சேர்த்துடக்கூடாது சேர்ந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க இங்கே இருக்க மீடியாஸும் இங்கே இருக்க கவர்மெண்ட்டும். அது ஏன்றது தான் தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்குள்ளே பெரிய அரசியல் இருக்குது, அது நம்ம போக வேண்டாம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. இது நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ரொம்ப பெரிய தூரத்தில் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக நம்மளும் வல்லரசு ஆகிறதுக்கான அப்துல் கலாம் சொன்னது வந்து 2004 நம்மளுக்கு இது நடந்துரும் அப்படின்னு சொன்னார். அவரோட ட்ரீம் அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ டியூ டு சம் ரீசன்ஸ் நம்மளால கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக நம்மளும் வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறத்துக்கான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை தகுதிகளும் நம்மளுக்கு உருவாகிட்டே இருக்குது. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரமே அமரன் படம் பார்த்தோம். இன்றைக்கும் அந்த படத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட வச்சிட்ருக்கோம். பிகாஸ் நம்ம எப்போவுமே எந்த விஷயத்தில் தனித்தனியாக இருந்தாலும் நம்மளோட நாட்டுப்பற்றுன்னு வரும்போது நம்ம அத்தனை பேருமே ஒன்றாயிடுவோன்றதுல எல்லாருக்குமே எந்த டவுட்டுமே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும், நம்மளை சுற்றி இருக்க அதர் கண்ட்ரீஸ்க்கும் தெரியும். ஆஸ் அ இந்தியன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்தியன்ஸாக அவங்க எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்றது தான் நம்ம இந்தியாவோட பெரிய ஸ்ட்ரென்த்து. ஓகே ஃபைன், அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி அமரன் படத்தை இந்த அளவுக்கு ஓட வச்சிட்ருக்கோம். இந்த அளவுக்கு இந்த அமரன் படம் ஓடுதுன்னா அதுக்கு ஒரே ரீசன் அதோட கண்டென்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இனிமேல் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் ரெகுலராக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். கீப் இன் டச் வித் மீ. இந்த மாதிரியான நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தட், பாய் ஃப்ரம் MKR. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். நல்லது மட்டும்தான் நடக்கும். பாய். ஜெய் ஹிந்த்.